திட்டினா கூட ஒரு மொழி அழகா இருக்கும்னா அது தமிழ். அப்ப நீங்க திட்டுறது எனக்கு வந்து நீங்க உண்மையாவே திட்டுறீங்கன்றது எனக்கு தெரியவே தெரியாது. ஔவையார் அப்படிதான் திட்டுறாங்க. என்னன்னு, எட்டேகால் லட்சணமே எமனேறும் பரியே மட்டில் பெரியம்மை வாகனமே முட்டமேர் கூரையில்லா வீடே குலராமன் தூதுவனே ஆரையடா சொன்னாயடா அப்படின்னு ஒரு பாட்டு எழுதுறாங்க. ஆமா, உங்களுக்கு பாக்குறதுக்கு ஏதோ ரொம்ப தூய தமிழ்ல நம்மள பயங்கரமா புகழ்றாங்களே அப்படின்னு நினைச்சு கூடாது. அப்படி இந்த பாட்டு இது முழுக்க திட்டுறாங்க. இது வந்து அவையில இருந்த ஒரு புலவரை என்ன கேள்வி கேட்கிறாரு, ஒற்றைக்கால் பந்தலடி அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். பந்தலுக்கு 4 கால் இருக்கும், ஒரே ஒரு கால் இருக்கிற பந்தல் இருக்கான்னு கேட்கறது இல்லாம டி போட்டு சொல்லிட்டார். ஒற்றைக்கால் பந்தலடி அப்படின்னு டி போட்டு சொல்லிட்டார். இப்போ அவைக்கு கோவம் வந்துருச்சு. ஆனா அவை தமிழ் படிச்சவ. ஔவையாருடைய சின்ன சின்ன தனிப்பாடல்களுக்கு இருக்கிற பெருமை இருக்கு பாருங்க, அது வந்து நம்ம உள்ள போய் ரசிச்சாதான் நமக்கு தெரியும். அப்படி இந்த பாட்டு இது முழுக்க திட்டுறாங்க. அவர் கேட்ட இந்த புதிருக்கு இந்த பாட்டை அவருக்கு திரும்ப சொல்றாங்க. தெரியாதவங்களுக்கு ஏதோ பெருமையா சொல்ற மாதிரி இருக்கும். இப்போ உள்ள போனீங்கன்னு வச்சுக்கோங்க, திட்டவும் செஞ்சுட்டாங்க, இந்த புதிருக்கு விடையும் சொல்லிட்டாங்க, டி போட்டவருக்கு டாவும் போட்டுட்டாங்க, ஆரையடா சொன்னாயடான்னு டாவும் போட்டுட்டாங்க, பதிலும் சொல்லிட்டாங்க. இந்த பாட்டுக்கு வாங்களேன். எட்டேகால் லட்சணமே அப்படின்னா 8 தமிழ்ல ஆன்னு எழுதுவாங்க. தமிழ் எண்கள் தெரியும் நினைக்கிறவங்களுக்கு. கா போட்டா 1, அதில் 8னா ஆ. கால் அப்படிங்கிற ஒரு முழு வட்டத்தில் 4ல் ஒரு பங்கு காலை தமிழில் வான்னு எழுதுவாங்க. எட்டேகால் லட்சணமேனா அ வ அவலட்சணமே. எடுத்த உடனே உன்னெல்லாம் மூஞ்செல்லாம் பார்க்க முடியுமாடா என்னால அப்படின்னு. அவலட்சணமே, எட்டேகால் லட்சணமே, யமனேறும் வரியே. யமன் ஏறி வர வாகனம் எதுங்க? எரும மாடு. எருமையில தானே யமபெருமன் வருவாரு. எரும மாடே. அடுத்து சொல்றாங்க, முட்டமேர் கூரை இல்லா வீடு. கூரையே இல்லாம ஒரு செவுரு மட்டும் தனியா இருந்தா அதுக்கு பேர் என்னங்க? குட்டி செவருன்னு பேர். இல்லை குட்டி செவரை தான்டா போவேன்னு சொல்லுவாங்க. இல்லை குட்டி செவரே. இதை விட ரொம்ப அதிசயம் ரொம்ப அழகா சொல்றாங்க. மட்டில் பெரியம்மை வாகனமே. மட்டில் பெரியம்மைனா மூதேவி, அதோட வாகனம்னா கழுதை. பாருங்க, லைனா சொல்லி கடைசி எப்படி முடிக்கிறாங்க, குலராமன் தூதுவனே. சொன்னோடனே நமக்கு ஏதோ பெருமையான. குலராமனுடைய தூதுவன் யாரு? அனுமாரு. ஆஞ்சநேயர் யாரு? குரங்கு. இப்போ அப்படியே பாருங்க, நம்ம ஸ்லாங்ல சொல்லணும்னா அவலட்சணமே, எரும மாடே, மூதேவி, கழுதை, குட்டிச்சவரே, குரங்கே, ஆரையடா சொன்னாயடா. நீ கேட்ட புதிருக்கு பதில் ஆரை கீரை. ஏன்னா கீரைக்கு ஒரு தண்டு வரும், பந்தல் வரும். நீ கேட்ட கேள்விக்கு இதுதான்டா பதில். ஆரையடா சொன்னாயடான்னு நீ ஆரை கீரையை சொன்னாய். யாரையாடா டி போட்டு சொன்னாய், ஆரையடா சொன்னாயடான்னு டா போட்டு அவரை டி போட்டதை ஏன்னு கேட்டாங்க. இதுதான் தமிழ். பேசினாலும் அழகு, பாடினாலும் அழகு, திட்டினாலும் தமிழ் அழகு. ஒரு மொழி எப்போ ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு கேட்டா, பேசினா அழகா இருக்கும். சில மொழி வந்து பாடினா ரொம்ப அழகா இருக்கும். அதனாலதான் பாரதியார் வந்து பாத்தீங்கன்னா, சிந்து நதியின் மிசை நிலவினிலே சேரணன் நாட்டிலும் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் பாட்டு இசைத்துன்னு சொன்னார். தமிழ்ல பாட்டு இசைக்கணும்னு கேட்காம சுந்தர தெலுங்கினில் பாட்டு இசைத்துன்னு சொன்னார். ஏன்னா அப்போ அந்த தெலுங்கு கீர்த்தனைகள் வந்து பாடுறது வந்து ரொம்ப பிரபலமாகவும் மக்களுக்கு பிடிச்சதாகவும் இருந்துச்சு. அப்போ ஒரு மொழி பேசினா அழகா இருக்கும், சில மொழிகள் வந்து பாடினா அழகா இருக்கும், சில மொழிகள் மந்திரமா சொல்லும் போது அழகா இருக்கும். இப்போ சமஸ்கிருதம் மந்திரமா சொன்னாதான் அழகா இருக்கும், அது பேசணும்னா எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்படி தமிழ் எப்படி அழகா இருக்கும்னு ஒரு கேள்வி கேட்டா, திட்டினா கூட ஒரு மொழி அழகா இருக்கும்னா அது தமிழ் அப்படின்னு சொல்லலாம்.